எல்லாருமே பொதுவா எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ராசியில ஒரு கிரகம் இருந்துட்டாலே நல்லது பண்ணும். அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம். கிரகங்கள் மொத்தம் 12 ராசி இருக்கு. அந்த 12 ராசியில எந்த ராசியில இருந்தாலும் நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டா, நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா, கிரகங்களுக்கு நட்பு வீடு, சம வீடு, பகை வீடு அப்படின்னு இருக்கு. ஒருத்தருக்கு லக்னமே பகை வீட்ல இருந்து, அந்த பகை வீட்ல ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அல்லது ஒரு கிரகம் இருந்தா, நம்ம என்ன நினைப்போம்னா, லக்னத்துல இந்த கிரகம் இருக்கு. அதனால ஜாதகர் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு பொதுவா சில விஷயங்கள நம்ம சொல்லுவோம். இப்ப சூரியன் மிதுனத்திலேயோ, கன்னியிலேயோ இருந்தா, அது எப்படிப்பட்ட பலன கொடுக்கும்? இப்போ மிதுன லக்னம் இருக்கு, அல்லது கன்னி லக்னம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப மிதுனத்துல சூரியன் இருந்தாலோ, அல்லது கன்னி லக்னமா இருந்து கன்னியில சூரியன் இருந்தாலோ, இந்த வீடு சூரியனுக்கு சம வீடு தான். பகை வீடு கிடையாது. அப்ப சூரியனுடைய காரகத்துவங்கள் நல்லா செயல்படும். அதே சமயத்துல சந்திரன் சந்திரன் வீட்ல சூரியன் இருக்காரு. இப்ப கடகராசின்னு வச்சுக்கங்க. கடகராசி அதாவது கடகராசியில லக்னமா இருக்கு. அந்த லக்னத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா, அதுவும் சந்திரனும் பாதிப்பில்லாத வீடு தான். சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னமா விழுந்து அங்க சூரியன் இருந்தா, அது பவர் சொந்த வீடு. அதே மாரி கன்னியில சூரியன் இருந்தாலும் சம வீடு தான், பாதிப்பு இல்ல. இதே இது துலாம் சூரியன் இருந்தா, அது பகை வீடு. செவ்வாய் பிரச்சனை இல்ல. குரு அதுவும் பிரச்சனை இல்ல. மாறாக மகரம், கும்ப லக்னமாகி அந்த லக்னங்கள்ல சூரியன் இருந்தா ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே சமயத்துல மீனத்துல சம வீடு தான், நட்பு வீடு தான். செவ்வாய் மேசம் சம வீடு தான், நட்பு வீடு தான். அதே சமயத்துல ரிஷபம் சூரியனுக்கு பகை வீடு. அப்ப இந்த 12 ராசிகள்ல ஒரு கிரகம் தனது நட்பு வீட்லயோ அல்லது சம வீட்லயோ இருந்தா பெரிதா பாதிப்பு வராது. அதோட கிரகத்துடைய காரத்துவங்கள் ஜாதகருக்கு முழுசா கிடைக்கும். ஆனால் எதிரி வீட்டில் லக்னமாக அமையப்பெற்று அந்த லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தா தன்னுடைய காரகத்துவங்களை சரியாக கொடுக்காது. அங்க ஒரு குழப்பம் வரும். இப்ப மகர லக்னம், கும்ப லக்னம் சொல்லி லக்னத்துல சூரியன் இருந்தா, இந்த ஜாதகருடைய சூரியனுடைய காரகத்துவங்கள் முழுசா செயல்படாது. அப்ப அங்க வித்தியாசப்படும். அதனால லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, அந்த லக்னம் ஆன வீடு அந்த கிரகத்துக்கு நட்பு வீடா, பகை வீடா, சம வீடா இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்பத்தான் ஒரு கிரகத்துடைய பலன் முழுவதுமா கிடைக்குமா, பாதி கிடைக்குமா, அல்லது கிடைக்காம போகுமா அப்படின்னு நம்ம ஊர்ஜிதம் பண்ண முடியும். இது சூரியனுக்கு மட்டும் கிடையாது. 9 அதாவது ராகு, கேதுகளை தவிர மற்ற 7 கிரகங்களுமே எந்தெந்த ராசியில இருந்தா நல்லது, எந்தெந்த ராசியில இருந்தா பிரச்சனை அப்படிங்கிற பொறுத்து அந்த நன்மையான வீடுகள் லக்னம் ராசியாக வந்தா நல்லதும், அந்த நன்மை இல்லாத வீடுகள் லக்னம் ராசியா வந்தா நன்மைக்கு புறம்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப 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 பேசிக்கான விஷயம். அதனால எல்லா கிரகங்களும் லக்னத்தில் இருந்தா, அத காரகத்துவங்களை முழுசாக ஜாதகருக்கு தராது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அடிப்படையிலே ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒரு கிரகத்துக்கு நட்பு வீடு எது? பகை வீடு எது? சம வீடு எது? நட்பு வீட்ல பிரச்சனை இல்ல. சம வீட்லயும் பிரச்சனை இல்ல. பகை வீட்ல அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் ஜாதகருக்கு முழுசாக செயல்படாது. அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு கிரகம் ஏன் பலன் குடுக்குது? ஒரு கிரகம் ஏன் பலன் குடுக்கல? அப்படிங்கிற செயலுக்கு நமக்கு விடை தெரிந்துவிடும். அதனால பேசிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்கள எல்லாருமே ரொம்ப தரோவா இருக்கணும். அந்த அடிப்படையான விஷயங்கள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, கிரகங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகத்துக்கு தகுந்தவாறு பலன்கள் நடக்கும் என்ற உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். இந்த பதிவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.